குதிரை வேகத்துல குதிரை பேரம் நடக்குதுங்க அப்படிங்கிற ஆதவ் அர்ஜுனா ரொம்ப அனுபவம் இன்மை காரணமாகவும் ஆர்வம் மிகுதி காரணமாகவும் இப்படி பண்றாருங்க. அது தாவேகா ஆட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்குதுங்க. மிஸ்டர் விஜய் ஷுட் திங்க் அபவுட் இட். விஜய் ரொம்ப ஜென்டிலான ஆளு, டீசன்ட் பர்சன். அவர் அழகா பிரிச்சிருவாரு. தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற உறவுல எந்த மாற்றமும் இருக்காது. இதுக்காக இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை போட்டு உருட்டி இவ்வளவு வேகமா செய்யறது அப்ரப்டா அது நடக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பத்தானே செய்தாங்க. கண்டிப்பா ஒரு தோற்றம், அதாவது குதிரை பேரெல்லாம் பேசுறவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு அருகதை இருக்கா? இவங்க ஒரு மாற்றத்தின் சிம்பல். இந்த ரெண்டு தூய சக்தி அப்படின்றது நான் இந்த அரசியல்ல நான் சொன்னதாக நான் எடுத்துக்கல. ஒரு வாலண்டேரியன் எலெக்ஷன் அங்க ஃபோர்ஸ் பண்ணப்படுது இல்ல சார். இடதுசாரிகள் உங்க காலம் ஒன்றும் இன்னைக்கும் வர மாட்டாங்க. அதே போல திருமாவளவன் முஸ்லீம் லீக்லாம் வந்தாச்சு. இப்போ அம்மையார் கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இனிமே கூட்டணியை பத்தி ரீதிங்க் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்களே. அவங்க ரொம்ப சொல்லி இருக்காங்களே, இளம் விதவைகள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் அதிகமா இருக்காங்கன்னு சொன்னவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க ஆட்சியெல்லாம் வந்தது. அப்புறம் அந்த இளம் விதவைகள்லாம் இளம் சுமங்கிலி ஆக்கிட்டாங்க. நீங்க ஆனா பெண்ணான்னு கேட்டா கல்யாணம் பண்ணும்போது பாத்துக்கலாம் அப்படின்னா இது நியாயமா? மந்திரிங்களா அங்க ஆள்றாங்க நாட்டை. அதிகாரிகள் தாங்க ஆக்சுவலா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். மக்கள் யதார்த்தம் பார்ப்பாங்க. அவங்க இப்பதாங்க வந்திருக்காங்க. அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. வணக்கம். மக்களுடைய மேண்டேட்டை மதிக்கணும், அப்படிதான் இவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த தாட் ப்ராசஸ் டிவிகேக்கும் பொருந்தும் தானே? கண்டிப்பா. அது அப்போ ஏற்கனவே எம்எல்ஏவாகி எலெக்ட் ஆகி வந்திருக்கக்கூடிய 4 பேரை ரிசைன் பண்ணி இந்த பக்கம் வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார்? எங்க கிரவுண்ட் லெவல்ல நீங்க ராஜினாமா பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நீங்க போய் உங்க கட்சியில சேர்க்கறதுக்கான அமைச்சரை போய் பாக்குறீங்க, அங்கேயே உங்களுக்கு ஐடென்டிபிகேஷனா ஐடி கார்டும் கொடுக்கப்படுது. இது எந்த விதத்துல சரியாகும்? குதிரை பேரத்தை பத்தி குதிரை வேகத்துல சொன்ன முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, குதிரை வேகத்துல குதிரை பேரம் நடக்குது இங்க அப்படிங்கிறார். நீங்க சொல்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேங்க. அதாவது அது தப்புங்க. ஆதவ் அர்ஜுனா ரொம்ப அனுபவம் இன்மை காரணமாகவும் ஆர்வம் மிகுதி காரணமாகவும் இப்படி பண்றாருங்க. அது தாவேகா ஆட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்குதுங்க. உடனே எல்லாருமே என்ன தலைமைச் செயலகமா தாவேகா கட்சி அலுவலகமா தலைமையகமான்றாங்க. அதுல கிரிட்டிசிசத்துக்கு நியாயம் இருக்குங்க. இது ஒன்றும் எவன்ஸ் வில் நாட் ஃபால். ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க உங்க கட்சிக்கு வந்தாங்கன்னா பனையூர்ல சேர்த்துங்க, தப்பே கிடையாது. அது என்ன ஸ்பீக்கர் கிட்ட கொடுத்துட்டு வந்த உடனே மேல வந்த உடனே உறுப்பினர் கார்டு டிஜிட்டல் கொடுத்துட்றீங்க. ரொம்ப அரைவேக்காட்டுத்தனம், ஆஃப் பாயில்டு ஆட்டிடியூட் ஆஃப் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. பட் அது யாரு இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா மந்திரிகளும் அவங்க கட்சி போஸ்டிங்லயும் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அமைச்சராகவும் இருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா, பொதுச் செயலாளரும் வேலை பண்றாரு. இது தவறுன்ற. அப்கோர்ஸ் 1 மாசம் தான் ஆச்சு. மிஸ்டர் விஜய் ஷுட் திங்க் அபவுட் இட். கட்சி பொறுப்பு வச்சிட்டு இருக்கிற மந்திரிகளை எல்லாம் குறைஞ்சது, அதுக்காக விஜய் விட்டுணும் தலைவர் பதவி நான் சொல்ல மாட்டேன். இஸ் த ஃபேஸ் அண்ட் சிம்பல் ஹெட் ஆஃப் த பார்ட்டி. சோஃபா நமக்கு அப்படிதான் இருக்கு. மாவட்ட செயலாளர் தான் அமைச்சரா இருப்பாரு, மாவட்ட செயலாளர் தான் நிர்வாக பொறுப்புல இருப்பாரு. இல்ல அது தப்புன்ற. செப்பரேட் பண்ணோம். கட்சி வேற, ஆட்சி வேற. பிரதமர் மீட்டிங்ல எப்படி விஜய் எப்படி டீல் பண்ணுவாரு, எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன ஒருத்தர் கேட்டதுக்கு நான் சொன்னேன், இல்ல நித்தி ஆயோக் இல்ல, பிரதமரை சந்திச்சதுலயே நான் சொன்னேன், விஜய் ரொம்ப ஜென்டிலான ஆளு, டீசன்ட் பர்சன். அவர் அழகா பிரிச்சிருவாரு. பார்ட்டி டு பார்ட்டி அப்ரோச் வேற, கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் வேற. இது மத்திய அரசோடு ஒரு மாநில அரசு நல்லுறவு வச்சுதான் ஆகணும். 2 பேரும் ஒத்துழைத்தாதான் ஒரு மாநிலத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு போக முடியும். 2வது, இன்னைக்கு இருக்கிற மத்திய ஆட்சி எந்த அளவுக்கு பாரபட்சமா பெடரல் ஸ்ட்ரக்சருக்கே அகைன்ஸ்டா இருக்குதுன்னா, பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு டபுள் இன்ஜின் சர்க்கார்,
அமித்ஷா பேசுறாரு டபுள் இன்ஜின் சர்க்கார்னு. ம், ம். அதாவது என்னன்னா கம்பல்சரியா மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரு கட்சி ஆட்சி, அதுவும் பாஜக ஆட்சி இருந்தாதான் இந்த மாநிலம் முன்னேறும்னு ஓப்பனா பேசுறாங்க. இட்ஸ் அகெயின்ஸ்ட் அவர் கான்ஸ்டிடியூஷன், இட்ஸ் அகெயின்ஸ்ட் அவர் ஃபெடரல் செட்டப்பே கிடையாதுங்க. Right. ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல விஜய் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக அவர் வந்து அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு இருக்கிற உறவை சரியா கொண்டு போவார். ம். அதுல எந்த தமிழ்நாடா டெல்லியான்லாம் பேச மாட்டாரு. ஆனால் தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற உறவுல எந்த மாற்றமும் இருக்காது. இப்ப இருக்கிற மாதிரியே சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரி, மதவாதத்தை எதிர்ப்பது அது தெளிவா இருக்கும். அப்ப செப்பரேட் இப்போ பண்றாரு. நீங்க சொல்றீங்க சார். இப்போ இது நீங்க சொல்றதுனால நான் இந்த கேள்வி கேட்கணும். ஏற்கனவே வந்து என்னன்னா இடதுசாரி இயக்கங்களாகட்டும் அல்லது வந்து ஈவன் கூட்டணியில அமைச்சர் பங்கு வச்சிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களாகட்டும், விசிகே ஆகட்டும், திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்தப்போ ஒரு பெரிய சிக்கலை நோக்கி நகர்ந்தது அப்படின்னு சொல்லி ஏன் திரு விஜய் அதை பத்தி வாயே திறக்கல? இப்போ இப்போ வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, எப்படி அவர் பேசாம இருக்கக்கூடும்? இப்போ இந்த சிக்கல்ல வந்து நாளைக்கு ஒரு வெர்டிக்ட் வருது அப்படின்னா நீங்க எப்படி அது நகராம இருக்க போறீங்க? அப்போ கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரின்னு சொல்லி நீங்க மறுக்க போறீங்களா, அல்லது தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நீங்க போறீங்களா? இந்த ரெண்டு பிரச்சனை இருக்குங்கிறீங்க. இந்த சிக்கலை நோக்கி நகரத்து ஒரு இடம் வரத்தானே செய்யும். அதாவதுங்க, when the river comes he will cross the bridge. இப்ப அவர் சும்மா இருக்க முடியாது. then he was only a political party leader. இப்போ அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எ ஸ்டேட். அதனால வந்து இந்த பிரச்சனை திருப்பரங்குன்றம் நீதிமன்றத்துக்கு போய் இப்போ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ வாட் எவர் த கோர்ட் சேஸ் he will take. பட் நான் ஒன்று சொல்றேன், அதை ஊதி பெருசாக்குனது யாருங்க? அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்க, அதுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதுல போய் இவரும் தலையிட்டு அதை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தாரு. உதாரணத்துக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியிலிருந்து ஏர் டேஷ் பண்ணி மதுரைக்கு வர்றார், திருப்பரங்குன்றத்துக்கு வர்றார். எதுக்கு வரணும்? இது என்ன பாஜக வேலையா? அது இந்து முன்னணி யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்றாங்க, இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தகராறுன்னு. ஒண்ணுமே இல்லை, லெப்டாலோ நல்லா இருக்காங்க. அவங்க ரெண்டு சமூகமும் திருப்பரங்குன்றத்துல ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வெளியே இருந்து யாரோ ஒரு எம்பி, டிஎம்கே எம்பி தான் நவாஸ்கனியா வந்து அங்க உட்காந்து பிரியாணி போட்டோம். ஏங்க வேற எங்கேயுமே பிரியாணி பிரிச்சு சாப்பிட்றதுக்கு இடமே இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் டெலிபரேட்டா இந்த மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு மெஜாரிட்டி மதத்தை அவமானப்படுத்துறாங்க. இவங்களுடைய இந்த நெரேட்டிவ் எலெக்ஷன் நெருக்கத்துல இதுக்காக இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை போட்டு உருட்டி கடைசியில என்ன ஆச்சுங்க, கலெக்டர்ல இருந்து எஸ்பி வரைக்கும் போய் கோர்ட் முன்னால கை கட்டி அப்பாலஜி பண்ணிட்டு வர வேண்டியதா போச்சு. அப்ப இந்த அரசியல் டைரக்ஷன் இல்லாமலாம் அவங்க அதெல்லாம் செஞ்சாங்க. 144 தடை உத்தரவு போட்டாங்க. இப்ப பதில் சொன்னது அவங்க தானே. சோ அந்த இஷ்யூவை டிஎம்கே கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணதே இம்மெச்சூர். அது வந்து மோட்டிவேட்டட் பொலிட்டிக்கலா அட்வான்டேஜ்காக பண்ணாங்க. ரொம்ப தப்பு சார் அது. அத வந்து இவரு விஜய் வந்து எந்த வகையில எந்த லைன் எடுக்கணும்ன்றீங்க நீங்க? அது வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குதானே. அப்ப அவர் வந்து ஒரு முடிவு இப்ப அவரை பொறுத்தவரையில எந்த மதத்துக்கும் எதிரானவர் இல்ல. ஆனா மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துறவங்க யாரா இருந்தாலும் அதை வந்து கடுமையா அவரு இது பண்ணுவார். இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம், எம்எல்ஏக்கள் வந்து வந்துட்டாங்க, உடனே ராஜினாமா பண்ணிட்டாங்க. குதிரை பேரம் அப்படின்னு சொன்னா இந்த குதிரை பேரத்துல வந்து இவ்வளவு சீக்கிரமா ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டும்? அப்கோர்ஸ் சபாநாயகர் வந்து ஹேஸ் த ஃபுல் டிஸ்கிரிஷன், ஹி ஹேஸ் த பவர்ஸ். அதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இப்ப இது இவ்வளவு வேகமா செய்யறது அப்ரப்டா அது வந்து நடக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பத்தானே செய்தாங்க. கண்டிப்பா ஒரு தோற்றம், அதாவது ஒரு ஆள் நல்லவனா இருந்தா மட்டும் போதாது, he should be appears to be good. மனசுல நான் ரொம்ப நல்லவன், ஆளை பார்த்தா கரடு முரடா இருக்குது, அப்படி இருந்தா நல்லவன்னு யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால உங்க செயல், உங்க விஷயம்லாம் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இதுல வந்து சபாநாயகர் ரோலை பத்தி நான் சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா அவருக்கு ஒரு ரைட் இருக்கு, அவருக்கு விதிப்படி அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணட்டும். ஆனா அன்னைக்கே செக்ரட்டரியேட்ல கூப்பிட்டு வந்து கார்டு கொடுத்தது தப்புங்க. ரெண்டாவது நான் சொல்றேன், இந்த குதிரை பேரெல்லாம் பேசுறவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு அருகதை இருக்கா? அதாவது இன்னைக்கு வைகோவுடைய ஒரு காணொலி பார்த்தேன். அவர் கட்சி எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் கம்பத்துல, அதே போல இந்த அனிதா ராதாகிருஷ்ணன், நமக்கு நிறைய பீசன்ஸ் இருக்கு. நீங்க தாவேக்கா பண்றது தப்பானா தப்பு, ஆனா அத சொல்ற உரிமையும் அருகதையும் திமுகக்கு இல்ல. ஏன்னா அது பண்ணது பாதை தான், இது அது காட்டின விஷயம் தான்.
லேட்டஸ்டா எலெக்ஷனுக்கு முன்னால மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்தீங்களா? அது ஓகே சார். அது என்ன பேரம்? அது ஓகே. சோ இல்ல சார். இல்ல என்ன நான் பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, அவர்கள் வந்து நான் தான் மாற்று சக்தி, நான் தான் தூய சக்தி அப்படிங்கிற ஸ்டாண்ட் அவங்க எடுக்கலையே. அப்போ நீங்க ஒரு தூய சக்தி நீங்க டிஸ்க்ளைமர் போட்டு வருகின்ற போது, அந்த கேள்விக்கான பதில் இதை செய்யும் போது அது அடிபட்டு போயிருது நேச்சுரலா. ஐ அக்ரி வித் யூ. அதாவதுங்க, இவங்க வந்து ஒரு மாற்றத்தின் சிம்பல். இந்த 2 திராவிட கட்சிகள் பண்ண மாதிரி நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க எதை பார்க்கணும்னா, தூய சக்தி அப்படின்றது நான் இந்த அரசியல்ல நான் சொன்னதாக நான் எடுத்துக்கல. ஓகே. நிர்வாகம், ஆட்சி, அரசின் நிர்வாகம் ஊழலற்றதாக இருக்கும், ஆட்சியில ஊழல் நடக்காது அப்படின்னு சொல்றத தான் நான் எடுத்துக்கிறேன். பட் தூய சக்தி அப்படின்னு சொன்னது அரசியலுக்கும் பொருந்தும்னு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இது தப்பு தான். ஆனா நான் என்ன பார்க்கறேன்னா, அவங்களுக்கு எம்எல்ஏ ஆட்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும், அவங்க புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்ற மாதிரி எம்எல்ஏக்களை வர வச்சுக்கிட்டு சபாநாயகரை மிஸ்யூஸ் பண்ணி அதை அப்படியே இழுத்துக்கிட்டு அவங்கள மந்திரியாக்கி அந்த கேப்பை இன்னும் கொஞ்சம் பெரிய ஆட்கள் 32 பேர் வரா மாதிரி பண்ணியிருக்கலாம். நீங்க இப்படி யோசிங்க. வேறு யாராவது பதவியில இருந்திருந்தாங்கன்னா, தாவேகா தவிர்த்து, விஜய் தவிர்த்து, இப்போ 32 பேர் வந்து அபிஷியல் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. 2/3 ஆன்டி டிஃபெக்ஷன் லா அட்ராக்ட் ஆகாது. அதனால 25 பேர் வந்துட்டாங்க, 22 பேர் அங்க இருக்காங்க. இவங்கள 4-5 பேரை மந்திரி ஆக்குனா நோபடி கேன் கொஸ்டின். அப்ப அந்த 25 32 இல்ல 39 ஆயிருக்கும். இல்ல சார். அந்த தவறை அவர் செய்யவில்லை. ஏற்கனவே ரெண்டாவது, இவங்க கட்சிக்கு சேர்க்கும் போது கூட நீங்க ஒரு கட்சி சின்னத்துல நின்னு நீங்க ஒரு தலைவருக்காக வந்து விழுந்த ஓட்டை வச்சுட்டு இங்க வரக்கூடாது. ரிசைன் பண்ணுங்க. ரிசைன் பண்ணிட்டு கட்சியில ஆர்டினரி மெம்பரா வராங்க. ஆனா அவங்க சேர்த்துக்கலாம். ஒரு வாலண்டரியன் எலெக்ஷன் அங்க ஃபோர்ஸ் பண்ணப்படுது இல்ல சார். அங்க வந்து அது ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப நீங்க ஒருவேளை இப்ப இன்னைக்கு இவங்க இசக்கி சுப்பையா விஜயே குற்றவாளி தான். திருச்சி கிழக்குல இதெல்லாம் வரும் நான் அப்பவே சொன்னேன். இசக்கி சுப்பையா அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் மீண்டும் தேர்தலில் போட்டி போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இங்க என்ன கேள்வி, வாட் இஸ் த மோட்டோ தட் யூ ஹேவ் லெஃப்ட் யுவர் பார்ட்டி which you have opted and won அப்படிங்கிற கேள்வி. அதெல்லாம் சும்மா பேச்சு சார். இதெல்லாம் நம்ப கூடாது. இப்ப பேசுறதெல்லாம் கண்டிப்பாக இந்த 4 பேருக்கும் அஷூரன்ஸ் மஸ்ட் ஹவ் பீன் கிவன் பை டிவிகே லீடர்ஸ். விஜய்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆதவ் அர்ஜுனாவா இருக்கலாம், இல்ல ஆனந்த் சாரா இருக்கலாம். நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் கட்சியில சேர்த்துக்குவோம், ஆனா சீட்டு உங்களுக்கு நாங்க தரோம் அப்படின்னு சொல்லாம, கமிட்மெண்ட் கொடுக்காம இவங்க வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு தெளிவு உண்டு, அரசியல் அனுபவம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தெரியாதுங்க, நான் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேங்கன்னு அப்படிலாம் அதெல்லாம் நான் நம்பலை. பட் எனியோ இது ஒரு தவறான ஒரு இதுதாங்க, முயற்சி தாங்க. இதெல்லாம் இல்லாமலே உங்களுக்கு 118 இருக்கு. இடதுசாரிகள் உங்க காலம் ஒன்றும் இன்னைக்கும் வர மாட்டாங்க. அதே போல திருமாவளவன் முஸ்லீம் லீக்லாம் வந்தாச்சு. இப்போ கொடநாட்டில் கூர்கில் இருக்காங்க சபரீசன், இவரு நம்ம உதயநிதி, ஸ்டாலின் சார்லாம். அவங்க 3 பேரும் பேசிட்டு வந்தாங்கன்னா என்டிஏல போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கான ஒரு தயாரிப்பு வேலைகள் தலைவர்களை சந்திக்கிறதுக்கு தான். ஆமா, எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அதாவது பாஜக தலைவர்களோடு அங்க டீல் நடக்க போகுது. இவங்களால கூட்டணி இல்லாம இருக்க முடியாதுங்க. கூட்டணி இல்லாம இவங்க திமுக கண்டெஸ்ட் பண்ணதே கிடையாது, ஜெயிச்சதும் கிடையாது. அம்மையார் கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இனிமே கூட்டணியை பத்தி ரீதிங்க் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்களே. அப்ப நம்ம வந்து திமுக வரலாறு தெரியல, திமுகவினுடைய அனுபவம் தெரியல. அவங்க ஆசையை சொல்றாங்க. ஆசை அவங்க ரொம்ப சொல்லி இருக்காங்களே, இளம் விதவைகள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் அதிகமா இருக்காங்கன்னு சொன்னவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க ஆட்சியெல்லாம் வந்தது. அப்புறம் அந்த இளம் விதவைகள்லாம் இளம் சுமங்கிலி ஆக்கிட்டாங்க. அதனால அவங்க சொல்றது அவங்களுக்கு பாவம், அவங்க ஆசையை சொல்றாங்க. 62 நினைக்கிறேன் நான், திமுக கூட்டணி இல்லாமல் தேர்தலில் போட்டியிட்டதும் இல்லை, வெற்றி பெற்றதும் இல்லை, ஆட்சி அமைத்ததும் இல்லை. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் அவங்க மட்டும் வச்சுக்குவாங்க. இதுதான் திமுகவின் 50 ஆண்டு கால வரலாறு, அரை நூற்றாண்டு வரலாறு. இதை மறந்துட்டு வந்து அவங்க தனியா போட்டி போடலாம். போட்டி போட்டா ஒரு 18% 20% வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்க முடியாது. இப்ப இந்த எம்எல்ஏக்கள் வந்தப்போ ரிசைன் பண்ணிட்டு வந்தப்போ கூட உடனடியாக கூட்டணி கட்சியில தாவேக்காவுடன் கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய
அதாவது சப்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய இடதுசாரிகளாகட்டும், கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய விசிகாவோ, அதே போல ஐயுஎம்எல் 2 பேருமே கூட அவங்க வந்து ஈவன் காங்கிரஸ் கூட இப்படி பண்ணியிருக்க கூடாது. இது வந்து நாகரிகமான அரசியல் இல்ல அப்படின்னு அவர்களே சொல்கிறார்கள். அவர்களே சொல்லுகிறேன், அவங்க லைன் அவங்க தனித்தனி கட்சி தானங்களே. டிவிகேல மெர்ஜ் ஆகலையே இவங்கெல்லாம். அந்தந்த கட்சியினுடைய நிலைப்பாடு ஏங்க. திருமாவளவன் என்ன சொல்றாரு தெரியுங்களா? மந்திரியை சேர்ந்த பிறகு ம். எந்த கூட்டணியில் இருக்கீங்க? உள்ளாட்சி தேர்தல், அது உள்ளாட்சி தேர்தல் வரும்போது வரும்போது பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம். இப்போ உங்களை வந்து நீங்க ஆனா பெண்ணான்னு கேட்டா கல்யாணம் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா இது நியாயமா? உங்க அமைச்சரை உள்ள சேர்த்துட்டீங்க. அப்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து தனித்தனி கட்சிகள்ங்க. இப்போ இடதுசாரிகள் காலையில ஒரு அறிக்கை விடுறார் சண்முகம், சாயந்தரம் வீரபாண்டியன் ஒரு அறிக்கை விடுறார் சமரசம் செய்து கொள்ளக்கூடாதுன்னு. இதுவும் விஜய அந்த கட்சியை ஃபோர்ஸ் பண்ணுது. என்னடா இது ஒரு பெரிய தலைவலியா இருப்பானுங்க பொழுது. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு வந்து இந்த ஒரு படத்துல சொல்லுவானு, எவ்வளோ ஃப்ரெண்டை வச்சுட்டு எல்லாரும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான். அந்த மாதிரி இவங்க படுத்துற படுத்தல் கூட அவங்கள ஏன் நம்ம இது மாதிரி டிபெண்ட். காங்கிரஸ் அமைதியா இருக்குது, 5 பேர் வச்சுட்டு அவங்க அமைதியா இருக்காங்க. ஸோ 107, 5, 112 இன்னொரு 6 நம்ம தயார் அதுக்காக எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணுங்கிற கட்டாயம் நிர்பந்தம் அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை இது தவறான பார்வையாக இருக்கிறது, தவறான இப்ப நீங்களே சொன்னீங்க இது இப்படி செஞ்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுகின்ற போது மக்களுடைய கருத்துல இருந்து அவங்க சொல்ல வேண்டிய கடமையை பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அது மாதிரி விஷயங்கள் சொல்லலாம் சார். ஆனா சில விஷயங்கள் அவர் வந்து 10 நாள் தான் ஆச்சு. விவசாயிகளுக்கு கடனை 5 ஏக்கர் கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லா கடனையும் அடைக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ 50,000 வரைக்கும் இது பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் முடிவு இல்லையே, துவக்கம் தானேங்க. துவங்கி இருக்குது. கடன் ரத்துன்றது நீங்க 28 மாசம் எடுத்துக்கிட்டீங்க திமுக ஆட்சியில மகளிர் உரிமை திட்டம். அப்ப இவங்க யாராவது கேள்வி கேட்டாங்களா? இந்த கூட்டணி கட்சிகள் என்ன தலைவர் 28 மாசம் ஆச்சு, இவ்வளவு உறுதிமொழி கொடுத்துட்டு நம்ம ஓட்டை வாங்கிட்டு வந்தோம், திடீர்னு தகுதி உள்ளன்னு சொல்லி 1 கோடி பேர் பெண்களை வெளியே தள்ளிட்டோம். இப்ப இந்த ஆட்கள்லாம் அங்க வாயை திறந்துருப்பாங்களா? முட்டு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு இது மாதிரிலாம் பேசுறது எங்க 2 எம்எல்ஏ கிட்டதால தான் உங்க ஆட்சி நடக்குது அப்படின்ற மாதிரி தானே நான் எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க திமுக கூட்டணியில் இருக்கும்போது இதெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா ஆட்சியிலே இல்லை. நீங்க பேசியிருந்தீங்கன்னா அந்த ஆட்சிக்கு எதிரா கூட்டணி தர்மம்னு பேசுனீங்க, கதை சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு கூட்டணி தர்மம் இல்லையா? இவரு சொல்றாரு சண்முகம், யாரோ கேட்குறாங்க, சார் இந்த திருச்சி கிழக்கு இதெல்லாம் வந்து உங்க கட்சி நிலைப்பாடு என்ன? அது மாநில குழு முடிவு பண்ணும். இது மாதிரி பேசினாங்கன்னா எய்தர் யூ ஆர் ஹியர் ஆர் கோ பேக் டு டிஎம்கேன்னு தானே சொல்லுவாங்க. இப்படி நித்திய கண்டம் பொருநாய்ஸ் மாதிரி ஆன் இஷ்யூஸ் ஒவ்வொரு இஷ்யூலாம் அரசாங்கத்தை விமர்சிப்பாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக. அதுவும் 10 நாள்ல. நான் என்ன சொன்னேன், கிவ் சம் 6 months டைம், வெயிட், வாட்ச். அவங்க ரொம்ப ஏதாவது போனாங்கன்னா உங்க கொள்கைகளுக்கு முரணா, அப்ப நீங்க போய் அவங்கள எச்சரிங்க. அது கூட பொது வெளியில பண்ணக்கூடாது. அது கூட பொது வெளியில பண்ணக்கூடாது. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ங்கல்ல. யூ ஹேவ் டு மீட் ஹிம், மீட் தி லீடர்ஷிப். அது தலைமையிடம் இது கொண்டு போய் சேர்த்திருக்கோங்கிற தகவலும் சொல்றாங்க. ஏன்னா இங்க இன்னொரு கேள்வி வருது சார். இப்ப நான் வந்து 6 மாத டைம் கொடுக்கணும், குறைஞ்சபட்சம் 3 மாத டைம் கொடுக்கணும், ஒரு பிரீதிங் டைம் கொடுக்கணும், ஒரு ஹனிமூன் பீரியட், இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனா நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு வந்து அனுபவம் பெற்று அதுக்கப்புறம் நீங்க இதை செஞ்சுதான் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு உதயநிதி அவர்கள் ட்விட்டர் பதிவு போடுறாங்க. ஏங்க அவர் பேசுறாருங்க, அவருங்க சொன்னாங்களா எங்களுக்கு அனுபவம் இல்லை, நாங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் வந்து இதெல்லாம். ஏன் இப்ப ட்ரோன்ல வச்சு காட்டுல இருக்கிற 8 பேரை பிடிச்சாங்களே, ஏங்க அவருக்கு கவர்னன்ஸை பத்தி ஒரு புரிதலே இல்லையா? டெப்டி சீஃப் மினிஸ்டர் 5 வருஷம் இருந்தார்ல. மந்திரிங்களை அங்க ஆள்றாங்க நாட்டை, மந்திரிங்களை ஆள்றாங்க. அதிகாரிகள் தாங்க ஆக்சுவலா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். போலீஸ்னா எஸ்பி, இன்ஸ்பெக்டரு, கலெக்டரு, ஆர்டிஓ, இவங்க ஒன்லி சூப்பர்வைசரி ரோல் தாங்க. இவங்க ஒன்னா கத்துக்காம இருக்கலாம், கத்துக்கணவெல்லாம் அங்க இருக்கான்ல. என்ன பேசுறாரு அவருக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அவருக்கு வந்துங்க விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, தாங்கள் அதிகாரத்தை இழந்துட்டோம், இந்த விரக்தியில மனுஷன் எப்படி இல்லாம பேசுவாங்க. இப்ப இவங்க எல்லாம் கத்துக்கிட்டு தான் இந்த 35 மந்திரி ஆட்சி பண்ண போறாங்களா? ஏங்க நீங்க சொல்லுங்க, ஒரு ஊடகவியலாளர் மாதிரி ஒரு சிவில் சர்வீஸ் இருக்கு, போலீஸ் சர்வீஸ் இருக்கு. அது வந்து நீங்க யார் வேணாலும் ஆட்சியில இருக்கலாம், காட்சிகள் மாறலாம். அந்த ஃப்ரேம் இருக்கு பாருங்க, பியூரோக்ராட்டிக் ஃப்ரேம்,
அது நடந்துட்டே தான் இருக்கும். ம். அதுக்கு டைரக்ஷன் கொடுக்கறது, அதை வந்து சூப்பர்வைஸ் பண்றது, கண்காணிக்கிறது ஒண்ணா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பா இருக்கலாம். இந்த உண்மையை புரியாம நீங்க என்னைக்கு கத்துக்கிட்டு வந்து இவன் போலீஸை போய் பிடிப்பீங்கன்னா, அது இந்த இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 10 நாள்ல இதெல்லாம் தேவையில்லைன்றேன். ஓகே. நீங்க 120 நாள் ஆன பிறகு கேட்டப்ப கூட 120 நாள் தான் ஆயிருக்குதுன்னு சொன்ன ஆளுங்க நீங்க. ம். ஏன் பொறுமை இல்ல? ஹேவ் சம் பேஷன்ஸ். டைம் கொடுங்க. ஆனா இப்போ சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம டைம் எடுத்து வேலை செய்ய முடியாதுல்ல சார்? சார் அது அது ரொம்ப முதல்ல முக்கியமான நான் ஒரு விஷயத்த சொல்றேன். சட்டம் ஒழுங்கு பெருசா சொல்றீங்களே, மர்டர், போல ரேப்ஸ், கிரைம்ஸ்ன்றீங்களே, இது சடனா வந்து 10 நாள்ல ஏன் ஸ்ப்ரெட்டா தெரியுதுங்களா உங்களுக்கு? ம். ஏன்னா இவ்வளவு நாளா வந்து ஊடகங்களை வந்து பெண் அமைப்பின் மூலம் சபரீசன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. எது தலைப்பு செய்தி போடணும், எந்த டாபிக்ல டிபேட் நடத்தணும்னு எல்லா ஊடகங்களுக்கும் டைரக்ஷன்ஸ் வில் பி சென்ட் டெய்லி பேசிஸ் பெண் நிறுவனத்துல இருந்து அனுப்புவாங்க. ம். அப்ப அரசாங்கத்தை இன்கன்வீனியன்ஸ் பண்ற, அரசாங்கத்துக்கு மக்கள் கிட்ட கொஞ்சம் பேர் கெட்டு போற மாதிரி விஷயங்கள்லாம் நியூஸாவே வராது. நியூஸே வராது. அப்புறம் எங்க இருந்து உங்களுக்கு வியூஸ் வரும்? ஆக இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு 10 நாளா ஃப்ரீ தியேட்டர், ஃப்ரீ ரெட் ஜெயண்ட் பிடியில தியேட்டருங்க இல்லை. பாருங்க, சின்ன சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா மாஸ் ஹீரோ 1000 கோடி 500 கோடிக்கு தான் தியேட்டரே கிடைக்கும். எவ்ரிபடி நவ் மூச்சு விடுறாங்க, சுதந்திரமா இருக்காங்க. ஸோ 8 கோடி பேர் வாழும் ஒரு மாநிலத்துல உங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்மாக் கடைகள் 4100 வச்சுட்டு போதை, கஞ்சா அப்படின்லாம் ஸ்கூல் வரைக்கும் பரப்பி விட்டுட்டு ஆட்சியை கலங்கோலம் பண்ணிட்டு போயிட்டு 10 நாள்ல என்னாச்சு எல்லாம் நடக்குதுன்னா அதனுடைய நீட்சி தான். ஒரு வண்டி போயிட்டே இருந்ததுன்னா வேகமா அது நின்னா கூட கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும். ஸோ இந்த 10 நாள்ல நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் இந்த புதிய ஆட்சி பொறுப்பேற்றுக்கவே முடியாது, பொறுப்பாக்க முடியாது. இது நீங்க பண்ணி சீர்குலைச்சிட்டு போனீங்கல்ல, இந்த சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, ஏவல்துறையாக்கி, அதன் விளைவுகள் தான் இது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, கத்துக்குவாங்க, செய்வாங்க. நீங்க கத்துக்கிட்டு தான் வந்து போலீஸை பிடிப்பாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அதீதமா இல்லைங்களா? மக்கள் வந்து யதார்த்தம் பார்ப்பாங்க. அவங்க இப்பதாங்க வந்திருக்காங்க, அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களா மாதிரி உங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், மக்களுக்கு அப்படி கிடையாதுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், எப்படி இந்த நகர்வுகள் முன்னோக்கி செல்ல போகிறது நேரம் குறித்து எங்களிடம் வந்து உங்களுடைய கருத்தில் பகிர்ந்து மிக்க நன்றி சார்.